என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சாதி வாரி கணக்கெடுப்புல எனக்கு உடன்பாடே இல்லப்பா. அது அரசியல்ல அவங்க பண்றாங்க, அது வேற விஷயம். ஒரு தனி மனித சுய சிந்தனாவாதி என்பவன் மதங்களையும் சாதிகளையும் வேறுபாடாக நினைக்காத ஒரு மனிதன் இந்த சாதி வாரி கணக்கெடுப்புல எவனுமே நம்ப மாட்டான், எவனும் இதை ஏத்துக்கவே மாட்டான். சாதியே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு சமூகம் எப்படி சாதிகளை கணக்கெடுக்கும்? பொருளாதார ரீதியா இதை கொண்டு வாங்க. ஏழை பணக்காரன், இருக்கிறவன் இல்லாதவன், முடிகிறவன் முடியாதவன், அப்படின்னு தான் நீ சாதி வாரி கணக்கெடுப்பு மாதிரி இதை கணக்கெடுப்பு பண்ணுங்க. வருமான வரியில தான் பண்ணுங்க, இல்லது ஜிஎஸ்டியில் பண்ணுங்க, இல்லை அவன் வாடுற இடத்த வச்சு பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க. இப்போ ஒரு தலித் இந்த இடஒதுக்கீடு மூலமா படிச்சு கலெக்டர் ஆகிட்டார். அவரோட பையன் திருப்பி கலெக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அவனுக்கு அந்த வாய்ப்பு வந்துருச்சு. ஆனா அவன் சொந்தக்கார அண்ணனோ தம்பியோ இன்னும் அங்கேயே தான் இருக்கான். அவனுக்கு அந்த வாய்ப்பு போய் சேருதா? அப்ப நீ பொருளாதார மேல வந்துட்டியா இல்லையா? அப்ப நீ இந்த சமூகத்தினுடைய இடஒதுக்கீடையோ மற்ற எல்லாத்திலும் நீ ஒதுக்கணுமா இல்லையா? பாப்பான்ல சுண்டல் வைக்கிற பாப்பானே எனக்கு தெரியும். இந்த சுண்டல் வைக்கிற பாப்பானே நீ இந்த சமூகத்திலிருந்து எப்படி ஒதுக்கி வைப்ப? அவனுடைய தத்துவத்தையும் அவனுடைய சித்தாந்தத்தையும் நம்ம எதிர்த்து பெயர் பண்றது வேற. ஆனா அவனும் நம்ம சகோதரன் தானே. அவன் இந்த பூமியில நம்மளோட பிறந்தவன் தானே. அவன் சித்தாந்தம் வேற, அதை நம்ம ஏத்துக்கல. ஆனா அந்த மனிதனுடைய பசியும் கோபத்தையும் ஆற்றாமையும் நீ ஏத்துக்கணுமா இல்லையா? அப்ப அவனுக்கு நீ யார் சோறு போடுறது? அவன் நம்ம வீட்டுல சாப்பிடவே வேணாம். ஆனா இந்த அரசாங்கம் அவனை காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கா இல்லையா? அவனை எப்படி அவன் பிராமணங்கிற ஒரே காரணத்துக்காக அவன் செத்து போயிடுவானா? எவ்வளவு ஏழ்மையில முஸ்லீம் இருக்கான் தெரியுமா? கடுமையான ஏழ்மையில இருக்கான். அவனை எது கட்டுப்படுத்தி வச்சிருக்கு தெரியுமா? வெளியில விடாம அவனை ரொம்ப ஜாக்கிரதையா கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது இந்த சமூகத்தில் பெரிய புரட்சி அவன் உண்டு பண்ணாம இருக்கிறது காரணமே அந்த மதம் தான். அந்த மதத்துல கட்டுப்பட்டு இருக்கிறதுனாலதான் அவன் செவனியன் இருக்கான். இந்த மதத்தை உடைச்சா ஒரு நாள் அவன் வெளியில வந்துருவான். ஒரு நாளைக்கு நீ இந்த சமூகத்துல ஒரே ஒரு நாள் ஒரு 24 மணி நேரம் இது எதுவுமே நீ பண்ண வேணாம்னு சொல்லி உலகமே எங்க வெளியில நடமாட முடியாது. உன் பையில இருக்கிற காசை நான் எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இது அவனுது, இதுல ஒரு நியாயம் இல்ல, இது ஒரு நேர்மை இல்ல அப்படிங்கிறதா போலீஸா உங்களையும் நீ காப்பாத்திக்கிட்டு இருக்கு. எவ்வளவு போலீஸ் கொடுக்க முடியும்? இந்த நியாயம் தர்மம் நேர்மைன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தா பாரு, அதுதான் காப்பாத்திக்கிட்டு இருக்கு.